நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். கண்ணா, கார்ல யாரோ வந்திருக்காங்க, போய் பாரு. வாங்க உள்ள வாங்க. பாட்டி வாங்க. மைனாக்காதா பாட்டி எங்க இருக்காங்கடா? உள்ள இருக்காங்க. இவங்களா யாரு? நான் வேலை பார்க்குற டெக்ஸ்டைல்ஸோட ஓனர். ஹலோ, நான் ரூபி. These all are my friends. ஓ, ஐ அம் கண்ணன், மைனாக்காவோட தம்பி. Nice to meet you, கண்ணன். அக்கா, இவங்க தான் இந்த ஆக்சிடென்ட். ஆமா, ஆனா ரூபி அக்கா இப்ப பழைய மாதிரி இல்ல. நல்ல ஃப்ரெண்ட்ஸ் தான். போய முடா. என்ன வாசல்லயே நிக்கிறீங்க? உள்ள வாங்க. வாங்க உள்ள வாங்க. பாட்டி. வாவ், இது நல்லா இருக்கே. ஆமா, இது என்னது? இத ராட்டைன்னு சொல்லுவாங்க. இதுலதான் நூல் I செய்வாங்க. see. ராட்டையா? இது காந்தியோட. இது காந்தியோட ராட்டை இல்ல, எங்களோட பாட்டியோட ராட்டை. இவனோட ஹியூமன் சென்ஸ் கொஞ்சம் ஓவரா தான் இருக்கு. மைனா, இவங்க பாட்டி, இவங்க எங்க டெக்ஸ்டைல்ஸோட. புரியுது புரியுது. என் பேரு பாபி. நாங்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியா? ஐயோ பாட்டி, உங்க பேத்தி என்னெல்லாம் வேலை செய்றாங்க. நியூஸ் பேப்பர்ல ஏஜென்ட், டெக்ஸ்டைல்ல சேல்ஸ் கேர்ள், இப்பதான் தெரியுது ஹேண்ட்லூம் ஒர்க்கும் இருக்குன்னு. பாப்பா, நீ இப்படி கத்தி பேசணும்னு அவசியம் இல்ல, எனக்கு காது நல்லாவே கேக்கும். அசிங்கப்பட்டீங்களா? லைட்டா. ரூபி அக்கா, இது மட்டும் இல்ல, மைனா அக்காக்கு கோழி இருக்கு, வாத்து இருக்கு, மாடு இருக்கு, ஆடும் இருக்கு. Really? எல்லாம் வாழ்றதுக்காக பண்ற வேலை. Well done, மைனா. உன்னை பார்த்தா ரொம்ப பெருமையா இருக்கு. ஆமா, இது என்ன பாட்டி, உங்களோட ஹாபியா? சும்மா இருக்கும்போது பண்ணுவீங்களா? இது ஹாபியெல்லாம் இல்ல. தறியில நானும் அப்பாவும் நெய்யறப்ப பாட்டி அவங்களால முடிஞ்ச உதவியே செய்வாங்க. ஓ. உங்களோட தறி எங்க இருக்கு? அது பின்னாடிதான் இருக்கு. அந்த சத்தம் தான் இப்ப கேட்டுட்டு இருக்கு. ஆஹா. அந்த சத்தம், அதோட ரிதம் சூப்பர். எங்களுக்கு அந்த தறிய பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. அதுக்கு என்ன, பார்த்துட்டா போச்சு. கமான், எல்லாரும் வாங்க உள்ள போய் வாங்க. பார்த்துட்டு வாங்க. அதுக்குள்ள நான் டீ போட்டு வைக்கிறேன். ஓகே, சரி பாட்டி. வா. வாங்க எல்லாரும் வாங்க. வாவ், வண்டர்ஃபுல். பட்டு நெய்யர் தான் இப்பதான் முத தடவையா பாக்குறேன். மைனா, இது ஒரு டாடி தானே? இல்ல இல்ல, இவர் எங்க அப்பா. நீ ஒன்னும் என்ன கலாய்க்கலையே. அப்பா, இது ரூபி, எங்க டெக்ஸ்டைல்ஸோட. நாங்க ஃப்ரெண்ட்ஸ் தான், பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். அம்மா, என்ன நெய்யறாரு? இது மாங்கல்ய பட்டு. ஓ, பட்டோட வெரைட்டிஸ பத்தி அம்மாவும் அப்பாவும் பேசும்போது நான் கேட்டிருக்கேன். ஆனா அப்பெல்லாம் எனக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருந்தது இல்ல. மாங்கல்ய பட்டுனா முகூர்த்த புடவையா? ஆமா, 17ஆம் தேதி ஒரு கல்யாணத்துக்காக. ஓ, கிட்டத்தட்ட இது முடிய போகுது. இதோட காஸ்ட் எவ்வளோ இருக்கும்? இதுக்கு ஒரு 5 லட்சம் ஆகும். 5 lakhs. நிறைய ரேஞ்சில சாரீஸ் இருக்கு. சத்தியமா மைனாவுக்கு எப்படி ஒரு பேக்ரவுண்ட் இருக்கும்னு நான் கனவுல கூட நினைக்கவே இல்லை. நம்மளோட கடையில பட்டுக்குன்னு ஒரு தனி செக்ஷனே இருக்கு. இனி அந்த பட்டெல்லாம் மைனாவோட அப்பா தான் ரெடி பண்ணி தரணும். நான் என் அப்பா கிட்ட சொல்லிடுறேன். அப்பாவுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. இது கொஞ்சம் முக்கியமானதுங்கிறதுனாலதான் அப்பா பண்றாரு. நாங்க இத ஒரு பிசினஸ் மாதிரி நினைச்சதே இல்ல. இட்ஸ் ஓகே. இப்போ எங்களோட எதிர்பார்ப்பு இந்த பட்டு தான். இது இன்னைக்கு பூஜையில வைக்கணும்.
நாளைக்கு பட்டு வாங்க ஆளுங்க வராங்க. பூஜையில வைக்கணுமா? இல்லையா பின்ன? மாங்கல்யப்பட்டு நெய்யற நேரத்துல நாங்க பூரண விரதத்துல இருப்போம். பட்டு தயாரானதும் பூஜை பண்ணி அதை பவித்திரமாக்கணும். மாங்கல்யப்பட்டு கட்டி ஆரம்பிக்கிற வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நாங்க மனசார வேண்டிப்போம். கடவுளே, முகூர்த்த புடவை ரெடி பண்றதுல இவ்ளோ விஷயம் இருக்குன்னு எனக்கு தெரியாது. மைனா, ஆஹா, டீ போட்டு வச்சிருக்கேன், எல்லாரும் வாங்க. என்ன பாட்டி, எங்களுக்கு ஸ்பெஷல் டீ போட்டிருக்கீங்களா? வந்து சாப்பிட்டு பாருங்க. ஸ்பெஷல் டீ எல்லாம் இருக்காது. ஆனா பால் எங்க பசுவோடதுதான். என்னால முடியல. வாங்க, பாட்டியோட கைப்பக்குவம் என்னன்னு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு போலாம். வாங்க வாங்க. என்னம்மா? அப்பா, உண்மையிலே நீங்க ரொம்ப கொடுத்து வச்சவர் தான். அதனால தானே மைனா மாதிரி ஒரு பொண்ணு கிடைச்சிருக்காங்க. அது பெரிய புண்ணியம் தான். இதை சொல்லாம இருக்க முடியல. எனக்கு ஒண்ணுமே புரியல. நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? ரூபி, நீ இதுக்கு முன்னாடி இப்படி இருந்தது இல்லையே. என்ன விஷயம்னு முதல்ல சொல்லு. உன்னை ரோட்ல வச்சு அரைஞ்ச இந்த மைனாவை எப்படி மன்னிச்சு விட்ட? முதல்ல டெக்ஸ்டைல்ல இருந்து வெளியே அனுப்புனேன். அப்புறம் மைனாவோட கேரக்டரை பார்த்தும் கூப்பிட்டுக்கிட்ட. நீ என்ன பண்றனே புரியலையே. இப்ப வீட்டுக்கு போய் அவங்க பட்டு சேலைய பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொல்ற. இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்னு எங்களுக்கு புரியல. ரூபி, திடீர்னு எப்படி இப்படி மாறிட்ட? என்னோட வழி அது டோட்டலா வேற. எங்களுக்கு புரியல. பார்க்க தானே போறீங்க. இன்னைக்கு ராத்திரி உங்களுக்கு அது தெரிய வரும். நான் எல்லாத்தையும் புரிய வைக்கிறேன். Come on. ஆமா ஆமா, நீங்க சொல்றதுதான் கரெக்ட். குட் மார்னிங் சார். என்ன இங்க சுத்தி நின்று பேசிட்டு இருக்கீங்க? இதை அடுக்கி வைக்க வேற யாராவது வருவாங்களா? எடுத்து வைங்க சார். என்ன இது பிரபாகரனா? கொஞ்சம் நீட்னஸ் இருக்கணும்ல. எப்படி கன்றாவியா வச்சிருக்காங்க பாருங்க. சாரி சார், நீங்க போங்க சார், அது என்னன்னு நான் பாத்துக்கிறேன். என்ன கூத்தடிச்சிட்டு இருக்கீங்க? குட் மார்னிங் சார். குட் மார்னிங். குட் மார்னிங். ஐயோ, குட் மார்னிங் சார். நீ என்ன கனவு கொண்டுட்டு இருக்கியா? சாரி சார், நான் உங்களை பார்த்ததும் என்னையே அப்படியே மறந்துட்டேன் சார். இப்போ வேலையை பார். சார், உங்களுக்கு என்னாச்சு சார்? நேற்று தூங்கலையா? ஏன்? உங்களோட முகம் ரொம்ப டல்லா இருக்கு. உனக்கு இப்ப என்ன தெரியணும்? அது சார், எனக்கு உனக்கு என்ன? சாரி சார், எனக்கு உங்களை பார்க்கும்போதெல்லாம் உனக்கு இந்த கடையில வேலை பார்க்குற ஆசை இருக்கா இல்லையா? ஆசை இல்லாம நீங்க இங்க தானே சார் இருக்கீங்க? திரும்பவும் இந்த மாதிரி என்கிட்ட பேசினா அப்புறம் உனக்கு இங்க வேலை கிடையாது. நான் சொன்னது புரிஞ்சுதா இல்லையா? ஒன்னதான். புரிஞ்சது சார். மறுபடியும் இப்படி பண்ணிட்டு இருக்காத. போ, போய் வேலையை பாரு. போ. ரஞ்சித், அந்த ஸ்டாஃப் கிட்ட நீ என்ன பேசிட்டு இருந்த? நான் என்னன்னு கேக்குறேன்ல. நீங்க ரெண்டு பேரும் என்ன பேசிட்டு இருந்தீங்க? அம்மா, அந்த பொண்ணு என்கிட்ட
நீ என்கிட்ட என்ன மறைக்க பாக்குற? அந்த பொண்ணு என்கிட்ட வந்து எல்லா விஷயத்துக்கும் இப்படிதான் தயங்கி நின்னுகிட்டே இருப்பியா? அவ இந்த கம்பெனியோட ஸ்டாஃப், நீ இந்த கடைக்கு ஓனர். ஓனர் இடத்துல தான் இருக்கணும், ஸ்டாஃப் அவங்க இடத்துல இருப்பாங்க. புரிஞ்சுதா? அம்மா நான் என்ன நான் சொல்றது உனக்கு புரியலையா? மேனகா, என்ன இது? இங்க நிக்கிறது நம்ம மகன் தான், ஒத்துக்கிற. அதுக்காக அவன் என்ன சின்ன குழந்தையா இன்சல்ட் பண்றதுக்கு? இவனுக்கு 24 வயசு ஆயிடுச்சு, அத நீ மறந்துடாத. ரஞ்சித், பரவாயில்ல விடுறா. உங்க அம்மாவை சொல்லியும் குத்தம் இல்ல. பிள்ளைங்க விஷயத்துல எல்லா அம்மாக்களும் இப்படித்தான்டா. உனக்கு முதல்ல உன்னோட டியூட்டி. தேவையில்லாத ஃப்ரெண்ட்ஷிப்பை நீ வச்சுக்காத, புரியுதா? மேனகா, நான் சொல்றது எதையும் அவன் சரியா புரிஞ்சுக்கல. நீதான் புத்தி சொல்லணும். ஆம்பளைங்களை வசீகரம் பண்ண பெண்கள் திறமையானவங்கன்னும் கடைசியில அவங்க ஏமாத்துவாங்கன்னு. நான் சொன்னது சரிதானே மேனகா? என்னம்மா நேரத்தோட வந்துட்ட? என்ன டாடி அப்படி கேட்டுட்டீங்க? இல்லம்மா, இன்னைக்காவது ரொம்ப நேரம் நீ டாடி கூட இருப்பேன்ற சந்தோஷத்துல தான் அப்படி கேட்டேன். உங்க கூட இல்லாம எங்க போக போற? ஒரு பட்டாம்பூச்சி மாதிரி நீ வானத்துல சுதந்திரமா சிறகடிச்சு பறக்கிறத நான் பார்க்கும்போது நான் எந்த அளவுக்கு பாக்கியம் பண்ணிருக்கேன்னு என் மனசுல தோணுது. உன்ன மாதிரி பொண்ணு கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும். நீங்க என் மேல இவ்வளவு பாசமா இருக்கிறதுக்கு நான் தான் புண்ணியம் பண்ணிருக்கணும். யார் இருந்தாலும் நீதான் என்னோட செல்ல குட்டி. நீ நேரத்தோட வந்தது நல்லதா போச்சுமா. இன்னைக்கு நாம யாரும் வீட்டுல சாப்பிட போறதில்ல. என்னாச்சு? எல்லாரும் உண்ணாவிரதம் இருக்க போறோமா? இல்லம்மா, இன்னைக்கு எல்லாருக்கும் பீச் ரெசார்ட்ல டின்னர். என்னம்மா சொல்ற? சாரி டாடி, இந்த டின்னர்ல என்னால கலந்துக்க முடியாது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் ஹோட்டல்ல நாங்க ஒரு புஃபே அரேஞ்ச் பண்ணிருக்கோம். ஹோட்டல் ஸ்கை ப்ளூல தான் புக் பண்ணிருக்கோம். அப்படியே பண்ணலாம், எந்த பிரச்சனையும் இல்ல. கோச்சுக்கல இல்ல? கோபமா எதுக்கு? பீச் ரெசார்ட்டோட டின்னர் நாளைக்கு மாத்தி வச்சுக்கலாம். அப்ப நீ எங்க கூட வருவல்ல? நான் வராம? Thank you, sweet daddy. அப்ப நீ கிளம்புமா. உங்க பார்ட்டி நல்லபடியா நடக்கணும்னு நான் வாழ்த்துறேன். Thank you. ஸ்கை ப்ளூ பார் ஹோட்டல் தானே? ஆமா, அதுல என்ன இருக்கு? அங்கேயா நீங்க பார்ட்டி வச்சிருக்கீங்க? எஸ். நீங்களும் இவ கூட சேர்ந்து இதுக்கெல்லாம் தொண போறீங்களா? நம்மள மாதிரி சமுதாயத்துல அந்தஸ்தா இருக்கிறவங்க குறைஞ்சபட்சம் 3 ஸ்டார் ஹோட்டல்ல இருக்கிற ஃபெசிலிட்டிஸ் வேணும் பார்ட்டி நடத்துறதுக்கு. அங்க பார் இருக்கிறது சாதாரண விஷயம். நான் குடும்பத்தோட ஸ்டேட்டஸ பத்தி பேசவே இல்லைங்க. ஒரு பொண்ணு ராத்திரி பார் ஹோட்டல்ல பஃபே பார்ட்டி நடத்த போறா, அதை அனுமதிக்க முடியாதுன்னு சொல்ல வரேன். இவ சின்ன பொண்ணுங்க, இவளுக்கு பணம் இருக்குங்கிற திமிரு இருக்கு. நாம இதெல்லாம் நடக்கிறதுக்கு ஒத்துக்கவே கூடாது. டாடி, அம்மா என்ன பேசிட்டு இருக்காங்க? கல்ச்சர் இல்லாதவங்க மாதிரி பேசுறாங்க. அம்மா சொல்லட்டும். நான் இதுக்கெல்லாம் ஒத்துக்க மாட்டேன். இவளை இப்படியே விட்டா சரியா வராது. என்னோட பொண்ணு இப்படி கெட்டு போறத என்னால பாத்துட்டு இருக்க முடியலங்க.
என்னங்க ப்ளீஸ் நான் சொல்றத கேளுங்க. நீ தேவையில்லாம எமோஷனல் ஆகிறது எந்த பிரயோஜனமும் இல்ல. காலத்துக்கு ஏத்த மாதிரி நீயும் மாற கத்துக்க. இன்னைக்கு சமுதாயத்துல ஆணும் பொண்ணும் சமந்தான். என்னங்க நான் சொல்றத கேளுங்க. என் பொண்ணோட கல்யாணம், அவளோட ஃபியூச்சர் இதெல்லாம் வேண்டாமா? வேணும் தான், அதெல்லாம் தள்ளி வை. இது என் செல்ல குட்டி இல்ல. ஏதாவது ஒரு கலெக்டரோ ஐபிஎஸ் ஆபீசரோ யாரு வரப்போறாங்கன்னு தெரியாது இல்ல. இல்ல நீ யாராவது பார்த்து வச்சிருக்கிறியா என்ன? நீங்க யாரை கை காமிச்சு கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொன்னாலும் நான் உங்களை கட்டிக்க ரெடி. கேட்டல்ல? அப்போ கல்யாணம் முடிகிற வரைக்கும் என் பொண்ணு பட்டாம்பூச்சி போல பறக்கட்டும். என்னங்க பெரியண்ணா சொல்றதுதான் கரெக்ட். இப்போ என் நிலைமைய பாத்தீங்களா? செல்லம்மா தரையில கால் கூட படாத அளவுக்கு என்ன தங்க தட்டுல வச்சு பார்த்தாங்க. கடைசியில என்ன நடந்துச்சு? இப்படி வந்து 4 செவத்துக்குள்ள வாழ்ந்துட்டு இருக்கேன். கல்யாணத்துக்கு அப்புறம் அப்படித்தான் புருஷனை அனுசரிச்சு நடக்கணும், வாழ்க்கை நடத்தணும்னா. அப்படிதானே ரமேஷ்? சரி நீ போமா, சீக்கிரம் கிளம்பு. டைம் ஆயிடுச்சுல, பார்ட்டி போக வேண்டாமா? ஓகே டாடி. அண்ணே. என்னடா? அண்ணே நீங்க சொல்ற விஷயத்தெல்லாம் அப்படியே கேட்டு செய்றவங்க தான் இந்த வீட்டில் இருக்கிற எல்லாரும். இது வரைக்கும் நீங்க செஞ்ச எல்லா விஷயத்துக்கும் நான் கூட நின்று இருக்கேன். அது எல்லாத்துலயுமே ஒரு நல்ல விஷயம் இருக்கும்னு நான் நம்புறேன். நீ விஷயத்த சொல்ற ரமேஷ். நம்ம ரூபியோட விஷயத்துல நீங்க இப்ப எடுக்கிற முடிவெல்லாம் சரியில்லைங்கிற. அதுவும் என் தம்பி. நான் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணல, ஆனா என்னால அதை சொல்லாம இருக்க முடியல. அது மேனகாவுக்கும் உனக்கும் பொண்ணுங்க மேல இருக்கிற தப்பான அபிப்பிராயத்துல அப்படியெல்லாம் தோணுது. ஆனா இதோ பாரு, அந்த ஹேமா உன் பொண்டாட்டி, அவ உங்கள மாதிரி எல்லாம் இல்ல. காலம் மாறிடுச்சுடா. பொண்ணுங்களுக்கெல்லாம் சுதந்திரம் வேண்டாமா? இதுதான் சுதந்திரமா? அவளுக்கு கூடுதல் சுதந்திரம் நான் கொடுக்கறேங்கிறது என்னவோ உண்மைதான். அது அவன் மேல நான் வச்சிருக்கிற பாசத்தினால. அத யாரும் கேள்வி கேட்காதீங்க. அப்புறம் இந்த விஷயத்தை பத்தி யாரும் ஒரு வார்த்தை பேசக்கூடாது. எல்லாருக்கும் தான் சொன்னேன், புரிஞ்சதுல? இல்லைண்ணா. ரமேஷ்,
நீ எங்களை காப்பாத்திட்ட. மாங்கல்யப்பட்டு இவ்வளவு சீக்கிரம் செய்ய முடிஞ்சதுக்கு காரணம் நீதான்ப்பா. அப்பா ம்? விக்னேஸ்வரா, எல்லாம் நல்லபடியா நடத்தி கொடுப்பா. தேவி, இந்த மாங்கல்யப்பட்டு பவித்திரமாகணும். அது மட்டும் இல்லாம இதை கட்டிக்கிட்டு மணமேடல உட்கார்ற அந்த பொண்ணோட வாழ்க்கை ரொம்ப புனிதமா இருக்கணும். இந்தாங்கப்பா. மைனம்மா, இப்பதான் என் மனசுக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு. நல்ல வேளை சொன்ன நேரத்துக்கு நாம மாங்கல்யப்பட்ட கொடுத்துடலாம். நிம்மதியா இருக்கு. இதுக்காக நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டீங்கப்பா. நான் மட்டுமா? நீ, அம்மா, கண்ண எல்லாரும் சேர்ந்து எவ்வளவு உதவி பண்ணீங்க. இருந்தாலும் ஒத்துக்கிட்ட வேலை நல்லபடியா முடிஞ்சது. கடவுள் காப்பாத்திட்டாரு. சரி, எல்லாம் முடிஞ்சதுல. இனிமே இந்த மாதிரி ரிஸ்கான வேலையெல்லாம் நீங்க ஒத்துக்காதீங்க. அபிராமிக்கு ஃபீஸ் கட்டுறதுக்காக தானம்மா. அதெல்லாம் சரிதான். இனிமே நீ இந்த மாதிரி கஷ்டப்படக்கூடாது. இதத்தான் அவளும் சொல்றா. இல்லம்மா, இனிமே இந்த மாதிரி அவசரமான வேலையெல்லாம் நான் ஒத்துக்கவே மாட்டேன். இந்த மாதிரி ஆர்டர் சொல்லல. எந்த ஆர்டருமே நீங்க ஒத்துக்க வேண்டாம். அத பத்தி அப்புறம் பேசிக்கலாம். பாத்தீங்களா பாட்டி, அப்பாக்கு நிம்மதியா ரெஸ்ட் எடுக்கணுங்கிற எண்ணமே இல்ல. பாரு அச்சுதா, நீ நாங்க சொல்றத கேளுப்பா. நான் வயசானவ, எப்ப வேணாலும் போய் சேர்ந்துருவேன். இந்த குழந்தைங்களுக்கு ஒன்ன தவிர வேற யாரு இருக்காங்க? அப்படின்னா நீ ரொம்ப ஜாக்கிரதையா இருந்துக்கணும். அம்மா, நீங்க கவலைப்படாதீங்க. அவ்வளவு சீக்கிரமாலாம் நான் ஒண்ணு சாக மாட்டேன். என்னப்பா இது? தேவையில்லாம இந்த மாதிரி எல்லாம் பேசாதீங்க. சும்மா நான் கிண்டலுக்காக சொன்னேன். வேண்டாம், இந்த மாதிரி ஜோக்கெல்லாம் சொல்ல வேண்டாம். உனக்கு ஒரு நல்ல பையனா பார்த்து கட்டி வச்சு அபிராமிய பெரிய டாக்டர் ஆகிட்டு, இதோ இந்த கண்ணனை நல்லபடியா பெரிய ஆள் ஆக்கினதுக்கு அப்புறம் தான் நான் போவேன். இல்லையாடா கண்ணா? பின்ன இல்லாம. அச்சோ, போதும். இனிமே நீ இந்த மாதிரி எல்லாம் பேசக்கூடாது. போய் படுத்து தூங்குப்பா. இன்னும் கொஞ்ச நேரம் ஆகட்டுமா? எழுந்துருங்க, எழுந்து போய் தூங்குங்கப்பா. எந்திரிங்கன்னு சொல்றேன்ல, எந்திரிங்க. நம்மானி வாங்க. நான் போறேன்ப்பா. நடங்க. என்னம்மா நீ? ஏன்பா இப்படி இருக்கீங்க? இங்க பாருங்க, ஒழுங்கா இங்க படுத்து தூங்குங்க. உத்தரவு தாயே. மைனா, அபிராமிக்கு ஃபோன் பண்ணி நாளைக்கு ஃபீஸ் கட்டிடலான்னு சொல்றியம்மா. அவ கொஞ்சம் நிம்மதியா இருப்பா. அதோ ஃபோன் அங்க இருக்கு. சரிப்பா. கடவுளே, அபிராமி, நீ தூங்கிட்டியா? நான் ஃபீஸ நாளைக்கு அனுப்பிடுறேன். Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.